ஒரு மருமகன் அவர் எதேச்சையாக டவுனுக்கு போகிறாரு. போகிற வழியில் தன்னுடைய மாமியார் வீடு இருக்குது. கால நேரம், சரி மாமியார் வீட்டில் போய் தலையை காமிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போகிற பொழுது மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. உள்ளே போனோடனே மாமியார் மருமகனை வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க மருமகனை அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறாப்புல. சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அந்த மாமியார் கேட்குது. உடனே சரின்னு சொல்கிறாரு. சரி நம்ம போய் நம்ம டவுனில் சாப்பிட்றது லேட் ஆகும், இங்கே சாப்பிட்றலான்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிறார். உடனே மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தான் உப்புமா வச்சுருக்காங்க. சரி இந்த உப்புமா கொடுப்போம், கொஞ்சம் தானே இருக்குது, சரி பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்போன்னு சொல்லி ஒரு தட்டில் போட்டு கொண்டாந்து மாமனாரிடம் அந்த மாமியார் மருமகனிடம் கொடுக்குறார். அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாப்பிட்றாரு. கொஞ்சம் தானே இருந்துச்சு, திரும்ப போய் எப்படி மாமியார்கிட்ட கொஞ்சம் உப்புமா கொடுங்கன்னு கேட்குறது இவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. இருந்தாலும் பசி தாங்க முடியலை, கேட்குறார் திரும்பவும். அத்தை இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க? ஏன்னா எம்டி தட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்டி தட்டியாக இருக்குது. இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தட்டை காமிக்கிறாரு. தட்டை பார்த்தாவது சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, திரும்ப கொண்டு வருவாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சாங்க, திரும்ப மாமியார் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இந்த தட்டை எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி இப்படி தட்டை தூக்கி காமிக்கிறாரு. அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமியார் உப்புமா இல்லைன்னு சொல்ல முடியலை. உடனே போய் சட்டி எடுத்துகிட்டு வராங்க. மாமியார் சட்டி எடுத்துகிட்டு இந்த சட்டி வாங்கும் பொழுது தான் மாப்பிள்ள இந்த தட்டும் சேர்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் நாசுக்காக மருமகனுக்கு பதிச்சினார். மருமகன் மாமியார்கிட்ட கேட்க வைக்கப்பட்டு இப்படி சொன்னார். ஆனால் மாமியார் நாசுக்காக தட்டு அதாவது இந்த சட்டி வாங்கும் பொழுது தான் தட்டு வாங்கினேன்னு சொல்லி இவ்வாறு பதில் சொல்லுவார். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, சட்டியிலையும் இல்லை தட்டிலையும் இல்லை, ரெண்டுலேயுமே வெறுமை. இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் 3ஆம் முறையாக அந்த திபேரிய கடலில் காட்சி கொடுக்கிறார். ஆக எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயேசு இறந்துட்டார், உயிர்த்துட்டார், எங்கே போனார் என்னன்னு தெரியலை. அந்த விரக்தியில் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்வுக்கு செல்கிறார்கள். அங்கேயும் எம்டிஆர், எந்த மீன் அகப்படலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம், வலைகளை வலதுபுறமாக, உங்களுடைய வலைகளை வலதுபுறமாக, படகுக்கு வலதுபுறமாக போடுங்கள். அப்போ ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன. ஆண்டவர் தாம் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கிட்ட பேச முடியலை. நீங்கள் இயேசுவான்னு கேட்க முடியலை. ஃபஸ்ட்டு தெரியலை, அதுக்கப்புறம் வலைகளை போடுங்கன்னு சொன்ன மீன் நிறைய அகப்படுது. அப்போ ஆண்டவர் தான் உணர்ந்துகிறார்கள். அதுக்கப்புறம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி தாய் உள்ளத்தோடு கூப்பிடுகிறார். அங்கே மீண்டும் ஒரு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அங்கே மீனும் அப்பமும் இருக்குது, அவர்களுக்கு கொடுக்கின்றார்.